அறுசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுமுறுன்னு இருக்கும் தட்டு வடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டு வடை. அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து 1.5 ஸ்பூன் அதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது, லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டாவே போதும். அதோட 4 கருவேப்பில்லை, காஞ்சதாக இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி, இதுலேயே போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துட்டு இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உளுந்து நல்லா வறுத்து அரைச்சி போடுறப்ப தட்டுவடை நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து பச்சரிசி மாவு, நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கினாலும் இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது 2 கப்புக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம். உளுந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறத இதோடு சேர்த்துக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் எள் வேண்டாம்னு நினச்சிங்களா சீரகம் கூட சேர்த்திக்கலாம். பெருங்காயம் ஒரு பிஞ்சு, அது நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வரமிளகாய் 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. வெண்ணெயை நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா காய்ச்சி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்திக்கலாம், ஆனால் நல்லா காய்ச்சி இதில் சேர்த்திக்கணும். இது நல்லா ஸ்பூனில் கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா ஆயில் சூடாக இருக்கும். அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்குறேன். இது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இணக்கமாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தட்டுவடை சுடுறப்போ உடஞ்சி வரும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் தட்டுவடை உடையாமல் வரும். நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் கையிலேயே தட்டி போடுறதுனாலும் போடலாம், இல்லை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும்னா நம்ம பாலித்தீன் கவர் வச்சு அதில் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு, நீங்கள் எண்ணெய் கவர் கூட எடுத்துக்கலாம், அல்லது எந்த கவர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதை நடுவில் இந்த உருண்டையை வச்சுட்டு மேலே ஒரு கப்பு அல்லது பிளேட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரே மாதிரியே சைஸும் ஒரே ஈவனாகவும் தட்டுவடை கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சன்னமாக இருக்கணும். ரொம்ப மொத்தமாக இருந்தால் கிறிஸ்பியாக இருக்காது. இந்த அளவுக்கு சன்னமாக இருக்கணும். அதே மாதிரியே எல்லாமே நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஸ்போர்க் வச்சு அதை ஓட்டை போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்போர்க் வச்சு ஓட்டை போடுறப்ப நடுவில் நல்லா வெந்து வரும். அதே மாதிரி பஃப்னு உப்பியும் மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகாத போட்டோம்னா மொறுமொறுன்னு தட்டுவடை வராது. அதனால் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம தட்டுவடையை போட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெயும் அதிகம் எடுத்துக்காது. தட்டுவடை போட்ட பிறகும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா இதை திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா அது பாருங்கள், உப்பி நல்லா மொறுமொறுன்னு வரும். நம்ம எடுக்கிறப்பயே தெரியும், அது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்த பிறகு இன்னும் நல்லாவே மொறுமொறுன்னு ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறத விட அது ஆறின பிறகு நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த 2 கப்புக்கு ஒரு 25 தட்டுவடை நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தட்டு வடை ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்டியான தட்டு வடை. For your support, thanks for watching.